திருமதி அமல்னா தாமஸ் நினைப்படைப்பாளிகள் 2026 பெருமுடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல் தொகுத்து வழங்குவது நான் உங்கள் ஸ்ருதிகீர்த்தி. இது எபிசோட் நம்பர் 85. 10 மினிட் நிகழ்ச்சியில் வண்ணத்து பூச்சிகள் குடும்பத்தில் சிறார் கதை சொல்லல்களாக இருக்கிறாங்க. இந்த தடவை அவங்க எல்லாருமே ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த எபிசோடு ரொம்ப நல்லா போகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் உங்களுக்கு நிறைய நான் ஷேர் பண்றேன். இந்த தடவை டூர் இப்ப எல்லாருமே போவீங்கன்னு நினைக்கிறேன். உங்க ஸ்கூல்ல எல்லாருமே கூட்டு போவாங்க. சின்ன பசங்க பார்த்துருந்தா அவங்க டூரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க யூடியூப்ல ஷேர் பண்ணலாம். அதையும் நாங்க வண்ணத்து பூச்சிகள்ல எது நல்லா இருக்கோ அதை பார்த்து நாங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்லுவோம். நாங்க இங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸா இந்த இதுல கிளிப்ல ஷேர் பண்ணிருக்கேன். சரி, ஓகே, வாங்க. கதை சொல்ல வர்றது யாருன்னு தெரியுமா? பேரு அயலின் நட்டாலியா. அவங்க ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க கதை ரொம்ப கியூட்டா இருந்தது. அது கதை ஆக்சுவலி போயம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மழலை குரல். சரி, ஓகே, வாங்க நம்ம உங்களோட போயம் கேட்க போவோம். Good morning everyone. My name is Ailin Natalia. I going to tell you about bus. Oh my little bee, bus. Oh my little bee, a little bee bus. Fly high, it visits the flowers. So you can see it makes honey. Yum. There's a garden grow bright sunny. Thank you. நம்ம அயலின் நட்டாலியா ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாங்கல்ல. அவங்களோட கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ஓகே, அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லலாம். போயம் ரொம்ப அற்புதமா இருந்தது அப்படின்னா நீங்க உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட அயலின் நட்டாலியா போயம் அற்புதமா இருந்தது அந்த மாதிரி நீங்க கமெண்ட் பண்ணலாம். இப்ப கதை சொல்ல வர்றது யாருன்னு தெரியுமா? பேரு ரயான் நத்தானியல். அவங்க ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாங்க. அவங்க பேரே யூனிக்கா இருக்கு. அவங்களும் அதே மாதிரி யூனிக்கா இருக்காங்க. அப்புறம் அவங்க ரொம்ப அற்புதமான ஒரு கதையை சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் கேளுங்க, உங்களுக்கும் பிடிக்கும். நீங்க உங்களுக்கு இந்த எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நான் இவ்வளோ தடவை ஏன் சொல்றேன்னா, நீங்க கமெண்ட் பண்றதே எங்களுக்கு மோட்டிவேட் ஆகும். எங்களுக்கு நீங்க பண்ற ஒரு கமெண்ட்டும் நாங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி, நீங்க கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. நீங்க எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலனாலும் நாங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னாவது சொன்னீங்கன்னா நாங்க இம்ப்ரூவ் பண்ணி எங்களோட ஒரு லெவலை நாங்க இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி நிறைய கொடுப்போம். பசங்களோட டேலண்ட்ஸையும் நாங்க இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் உங்க வீட்டுல ஒரு குழந்தைகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ண எப்பயுமே வண்ணத்து பூச்சிகள் உறுதுணையா இருக்கும் அப்படின்றத சொல்லி இந்த ரயான் நத்தானியலோட கதையை கேட்போம். வாங்க. ஹலோ, என் பேர் ரயான் நத்தானியல். நான் டான்சி நகர் வேளச்சேரியிலன்னு பேசுகிறேன். நான் என் ஸ்கூல் சென்ட் மைக்கேல்ஸ் அகாடமி. நான் இப்போ சொல்ல போகிற ஸ்டோரி பேர் த பைரட் பிரின்சஸ். ஒரு நாள் ஒரு கிங்டமில் ஒரு பிரின்சஸ் இருந்தாங்க. அந்த பிரின்சஸ் எப்பயுமே ரொம்ப க்யூரியஸாக இருப்பாங்க. கடல்லே பைரட் ஆகணும்னு அவங்க ஆசை. ஆனால் அவங்களால ஆக முடியல. ஏன்னா அவரோட அப்பா விட மாட்டேங்கிறாரு. அவருக்கு ஒரே ஒரு மகள் தான் இருக்குது. ஸோ அதனால விட மாட்டேங்கிறாங்க. ஸோ இதனால் அப்புறம் ஒரு மிஸ்டீரியஸ் ஷிப்பு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஷிப்பு எல்லா ஸ்பைசஸ், நல்ல சமையலில் போடுற ஸ்பைசஸ் இருக்குது. அந்த ஸ்பைசஸ் செம சுவையாக இருக்கும்னு அது எப்பவுமே நைட் டைமில் மிட் நைட்டில் ஷிப் மூலையாக வருதான். அது என்ன ஷிப்புன்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் அந்த ஷிப்பு ஒரு கேப்டன் ஒரு ஃபீமேலாக இருந்தாங்களா. அந்த ஃபீமேல் கேப்டன் யாருன்னு தெரில. அதனால அந்த பிரின்சஸ் இதை கேட்டாங்க. ஸோ ஒரு நாள் நைட்டு அவங்க அந்த ஷிப்புக்கு கிளம்பி போயிடுறாங்க. அவங்க நார்மலான ஆள் மாதிரி கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் அவங்க ஷிப்பில் ஏறி போனதுக்கப்புறமா அவங்களோட பேரை அட்ரஸ் பண்ணிட்டு உள்ளே போயிட்டாங்க ஷிப்புக்குள்ளே. அப்புறம் 7 days வரைக்கும் அந்த ஷிப்பில் தான் இருந்தாங்க. அப்புறம் 7th லாஸ்ட் டே ஒரு புயல் இருந்தான் கடல்ல. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அந்த பிரின்சஸ் அந்த கப்பலில் ஒரு பெரிய பெல் இருந்தது, அதை அடிக்க சொன்னாங்க. அதை அவங்க அடித்தாங்க. அடித்ததுக்கப்புறமா 3 பக்கம் 3 பெல் அடிச்சு. ஒரு பக்கம் பீச் சைடு, இன்னொரு பக்கம் மவுண்டன் இருக்குது ஏரியா.
இன்னொரு பக்கம் வந்து காமான கடல். ஸோ இப்படி இப்படி வந்து பார்த்ததுக்கு அப்புறமா கேப்டன் ஒரு இடம் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வழியாக போயிட்டு முன்னோக்கி போயிட்டாங்க. அந்த இடம் என்னன்னா பீச் பக்கம் ரொம்ப காமாக தான் இருந்தது. ஸோ அப்புறம் கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க அந்த பிரின்சஸை. நீ வந்து இந்த டால்ஃபின்ஸ் பண்ணுற மாதிரி நீ பண்ணியிருக்க. டால்ஃபின்ஸ் எப்பவுமே அது கத்தி அதோட வாய்ஸ் திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகிற பொறுப்பே தான் கண்டுபிடிக்க வந்து நீ அது பெருசாக பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் நைட்டு வந்து அவங்கள திரும்பியும் கொண்டு போய் விட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து பாதி கடலில் சுற்றிட்டாங்க. அப்புறம் அவங்க திரும்பி அவங்க நாடிக்கே திரும்பி வந்துட்டாங்க. ரயானா தனியல் ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கப்புறமா வந்து உங்களோட வீட்டு குழந்தைகள் இந்த மாதிரி கதை சொல்லணும் அப்படின்னு ஆர்வமாக இருந்தாங்கன்னா அவங்களோட திறமையை வெளிப்படுத்த நேரம் வந்தாச்சு. நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு எப்பயுமே அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்றத உங்ககிட்ட நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்களோட வண்ணத்து பூச்சிகள் அவங்களுக்காக தான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க குழந்தைகளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இருக்குது. ஆக்சுவலி எனக்கு பேச இவ்வளோ வரும் அப்படின்றத எனக்கு வண்ணத்து பூச்சிகள் தான் வந்து சொல்லுச்சு. நீங்கள் குழந்தைகளை வரவேற்கலாம், உங்களாலேயும் முடியும் அப்படின்னு. இந்த மாதிரி நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. அதுக்கப்புறமா தான் நான் வந்து என்னால் இவ்வளோ பேச முடியுது, எழுத முடியுது, புக் எழுத முடியுது. அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி பிளாட்ஃபார்மை அவங்க நிறைய கொடுக்குறாங்க, எங்களை டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இதனால நாங்கள் வந்து எங்களை ஒரு கல் மாதிரி இந்த என்னை ஸ்ட்ரக்சராக மாற்றுறாங்க. இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளும் அப்படி ஆகணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் வண்ணத்து பூச்சிகளை காண்டாக்ட் பண்ணுங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். சரி வாங்க, இந்த ரயானா தலியலுக்கு நாங்கள் வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம். இப்போ கதை சொல்ல போகிறது யாருன்னு தெரியுமா? அவங்க பேர் யோகாஸ்ரீ. அப்புறம் அவங்க வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க ஒரு ஸ்கூலில். அப்புறம் அவங்க வந்து ஒரு அழகான கிராமத்தில் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் வாய்ஸில் அழகாக பேசியிருந்தாங்க. அந்த மாலா அப்படின்னு ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு, அவங்க 2 பேரும் அந்த அழகான கிராமத்தில் என்னென்னலாம் பண்ணுறாங்க, என்னென்ன அட்வென்ச்சர்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கற்பனை பண்ணி அவங்க அழகாக சொல்லியிருக்காங்க அந்த கதையை. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க வாய்ஸ் அல்டிமேட்டுங்க. ஸோ இனிமேல் இன்னும் நிறைய கதை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இப்போவே நான் ஆசைப்படுறேன். நான் கதை கேட்டுட்டேன், உங்க கூட கதையை இன்னொரு தடவை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். சரி வாங்க நம்ம கதை கேட்க போகலாம் ஒன்னா. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் யோகாஸ்ரீ. சின்னரகளி நகராட்சி தொடக்கப்பள்ளியில் நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். கதை சொல்ல போகிறேன். ஒரு அழகான கிராமத்துல கலா மாலா அப்படின்னு 2 தோழிகள் எதிர் வீட்டுல இருந்தாங்க. அப்ப வந்து கலாவும் மாலாவும் கல்லூரி படிக்கும் போது 2 பேரும் சேர்ந்து போவாங்க. போயிட்டு இருக்கும்போது பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு நாள் கலா வந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது அவ கால்ல ஒரு குத்துது. அது என்ன அப்படின்னு கலா கீழே குடிஞ்சு பார்த்தா அது வந்து ஒரு செயின். அப்ப வந்து மாலா பார்த்தோன்னு, என்னடி ஏதோ குத்துனுச்சுன்னு சொன்னியே, என்ன காலில் குத்துனுச்சு அப்படின்னு கேட்டா. அதுக்கு சொன்னா, காலில் செயின் குத்திட்டு அப்படின்னு சொன்னா. அதுக்கு மாலா சொன்னா, டடா நல்லா மாட்டிடுச்சு இந்த செயின் நம்மள்கிட்ட, அதனால அதை நாமளே எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா. அதுக்கு கடை சொன்னா, அதெல்லாம் சரி, நீ பவுன் செயினா அது வேணும் அதை பாத்தியா அப்படின்னு கேட்டா. அதுக்கு மாலா சொன்னா, அதெல்லாம் 916 போட்டுருக்கு பாரியா, அதனால இது பவுன் செயின் தான், இதனால நம்ம 2 பேரும் இதை பாதியா பிரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா. அதுக்கு வந்து கலா சொன்னா, வேணாம் மாலா, இது யாரோடதுன்னே தெரியல, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது மாலா. அவங்க கடின உழைப்பால அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க, அதை நம்ம எடுத்துக்கிறது நம்மளுக்கு நல்லது இல்லை மாலா அப்படின்னு சொன்னான். அதுக்கு மாலா சொன்னா, ஏய் என்னடி, இதை வச்சிருந்தோம்னா நம்ம இஷ்டத்துக்கு நினைச்சு இதெல்லாம் பண்ணிக்கலாம். என்னன்னா நம்ம நினைச்சோம்னா நம்ம இஷ்டத்துக்கு பார்க்குக்கு போய் விளாடலாம், பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் போகலாம், சுற்றுலாலாம் போகலாம், நம்மளுக்கு எல்லாம் சாப்பிட நினைக்கிறப்போ அதை எடுத்து வாங்கி சாப்பிடலாம், நம்ம புதுசாக துணி வரிகள்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து எல்லாம் சொன்னா, ஏன்னா நம்ம ஆசிரியர் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க நீனே சொல்லு, இல்ல யாரோட பொருளை நம்ம திருடக்கூடாது, அவங்க பொருள் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாங்கன்னு அது அவங்களுக்கு தான் தெரியும்,
ஏழையா இருந்தாலுமே பணக்காரங்களா இருந்தாலுமே அவங்க பொருளை திருடவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை அவளுக்கு தொலைஞ்சிச்சுன்னா எவ்வளவு வருத்தமா இருக்கும், அதெல்லாம் சொன்னாங்கல்ல நம்ம ஆசிரியர் இதுக்கு மாலை சொல்ல எல்லாட்டி நம்ம திருடுறோமா ஆக்கலா, நம்ம என்ன இது வீட்டுல போய் யார் வீட்டுல குதிச்சு அங்க இருந்து நகை திருடிட்டு வந்தோமா, இல்ல நம்ம நம்ம காலில் கடிச்சு, அதாவது என் ஃப்ரெண்ட் ஆனவங்க காலில் கடிச்சு அது நம்மளுக்கு கடிச்சு ஒரு லக்கி, அதை நாம எடுத்துக்க போறோம், இதுல எல்லாம் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல. அதுக்கு கலா சொல்ல இல்ல அப்படின்னு சொல்ல அவளுக்கெல்லாம் நிறைய அப்படி சொல்லி பார்த்தா. அது பார்த்தோன்னே வாழ சொல்ல சரி ஓ காலில் தானே கடிச்சிச்சு அதனால இப்படி சொல்ற, அது சரி அதனால ஓ விருப்பதான் எதுனாலும் பள்ளிக்கோ அப்படின்னு சொல்ல. எல்லா இடத்துக்கு அதுக்கு வாழ சொல்ல. அதுக்கு வாழ யோசிச்சு சொல்லாது, என் கல்ல கடிச்சிச்சுலா இதை மட்டும் நான் வச்சு நாளாவே பண்ணியிருப்பேன் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்ப மணி ஆயிடுச்சு பள்ளிக்கு போகும்போது. அப்ப ஆசிரியர் சொன்னா ஏன் கலாமாலா ஏன் லேட்டா வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்ன. அதுக்கு ஏன் லேட்டு அப்படின்னு ஆசிரியர் கேட்கறதுக்கு கலா சொன்ன, இல்லைங்க டீச்சர், நான் நடந்து வரும்போது காலில் ஒரு செயின் பட்டுச்சு அப்படி சொல்ல. இது நான் அவங்கள்ட்ட கொடுக்கலால் வரல, ஆனால் வாழ அதை புரிஞ்சிக்கல டீச்சர், இப்போ அவங்கள்ட்ட கொடுக்க சொல்லிட்டா அப்படின்னு சொல்ல. அப்போ டீச்சர் பார்த்தாங்க, சரிம்மா நீங்க லேட்டா வந்தாலும் நேர்வையோட நான் சொன்னதை கடைப்பிடிச்சிருக்கீங்க, எல்லாம் நல்ல பிள்ளைங்க அப்படின்னு ஆசிரியர் சொல்லி அதனால நீங்க பனிஷ்மெண்ட் பண்ணுவா கிளாஸ்ல உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் தான் அவங்க 2 பேரும் நிக்க வச்சு அவங்க கை தட்டலாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லாங்க. நாளைக்கு யாரோட கேட்டு நான் விசாரிச்சு கொடுத்துருவா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கலாவுக்கும் மாலாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாச்சு. அப்ப மாலா கலாட்ட தேங்க்யூ சொல்லா. கலா நீ சொல்லுது உண்மைதான் கலா, ஆசிரியர் சொல்லாங்க சில வார்த்தை, அதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமே லாலிய கால பட்டுச்சுடா அதுல டீச்சர்ட்ட ஒப்படைச்சிருவேன், இல்லைன்னா காவல்துறைக்கு ஒப்படைச்சிருவேன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப கலா சொல்லா, நீ பேரு புரிஞ்சுக்கிட்டேயே அப்படின்னு சொல்ல. அதுக்கு 2 பேரும் சொல்லாங்க, இனிமே நம்மளும் நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க ஆசிரியர் பள்ளியில சுதந்திர தின விழா அன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் அவார்டு கொடுத்து அவங்க பாராட்டி அவங்களுக்கு சிறப்பு விருந்தினருக்கு முன்னாடி கொடியேற்ற சொன்னாங்க. அப்போ கொடியேற்ற சொன்னப்ப அவங்க 2 பேருக்குமே சந்தோஷமா இருந்துச்சு. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம யாரு பொருளையுமே எடுக்க கூடாது, நம்மளுக்கு ஏதாவது பொருள் கிடைச்சிச்சுன்னா அதை நம்மளே வச்சுக்கணும்னு நினைக்க கூடாது. நம்ம சின்ன குழந்தைங்களா இருக்கனால நம்ம பள்ளி ஆசிரியர்கிட்ட அது ஒப்படைச்சிடணும், நம்ம ஆசிரியர் யாரோடதுன்னு கேட்டு விசாரித்து கொடுத்துருவாங்க. இனிமேலேருந்து நம்ம நேர்மையா நம்ம யாரோட திருடமா இருப்போம். நன்றி, வணக்கம். நம்ம யோகாஸ்ரீ ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாங்க இல்லையா. அவங்க யாரோட பொருளையும் நம்ம எடுத்துக்கூடாது, திருடக்கூடாது கிடையாது, எடுத்துக்க கூடாது. நமக்கு தெரியாத விஷயம் மீன்ஸ் நம்மளோடது கிடையாதுன்னா நம்ம அதை நம்ம கொடுத்துடணும். இப்போது பெரியவங்க கிட்ட கொடுக்கணும், சின்ன பசங்க பெரியவங்க கிட்ட கொடுக்கணும். அது கரெக்டாக சொல்லியிருந்தாங்க நம்ம யோகாஸ்ரீ. அவங்களுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்கள். அப்புறம் அவங்களோட வாய்ஸ் ரொம்ப அற்புதமாக இருந்தது, இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரியே ரொம்ப அற்புதமாக இருந்தது அவங்க வாய்ஸ். உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ யார் கதை இல்லை, ஒரு ரிடியோனோ மாதிரி. சரி ஓகேங்க, அவரோட 2 இதுவும் சொல்லலாம், வாங்க கேட்க போகலாம். ஹலோ, என் பேர் ரயன். நான் டான்சி நகர் வேளச்சேரியிலேருந்து பேசுகிறேன். நான் படிச்சிருக்க ஸ்கூலில் பேர் சென்ட் மைக்கேல்ஸ் அகாடமி. நான் இப்போ சொல்ல போகிற இது விடுகடை. ஒரு துளி தண்ணி போட்டால் குளமே கலங்கி போயிடும், அது என்ன? கண். செவப்பாய் உடம்பு குடுமி பச்சை, அது என்னது? தக்காளி. நம்ம ரயானா ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தார் இல்லையா. கதை இல்லை அந்த டூ யூ நோ மாதிரி
அது ரொம்ப அற்புதமாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ஓகே, அவருக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம், அவருக்கு மேலும் மேலும் கதை சொல்கிறதுக்கு. திருப்பியும் அழகான குரலை வச்சு கதை சொல்ல வந்துட்டாங்கங்க. அவங்க ரொம்ப அற்புதமாக கதை சொல்கிறாங்கங்க. வர நிறைய கதை சொல்லிட்டு போகிறாங்கப்பா. அப்புறம் எனக்கே காம்படிஷன் வந்துடும் போல இருக்கே. பரவாயில்லையே, ரொம்ப அற்புதமாக கதை சொல்கிறாங்களே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. உங்களுக்கும் பிடிக்கிறோன்னு நினைக்கிறேன். அப்போ பிடிச்சிருந்தா உங்களோட ஆதரவுகளை உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், யோகாஸ்ரீ எப்படி கதை சொல்கிறாங்க அப்படின்றத. அப்புறம் உங்களோட ஆதரவுகளை கமெண்ட்டில் கொடுங்க. அவங்க என்ன கதை சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அழகான கிராமத்தில் ஒரு ஊராட்சி தலைவர் வச்சு ஒரு அழகான கதை சொல்கிறாங்க. அது ரொம்ப அற்புதமாக இருக்கும், கேளுங்க. அவங்களோட அருமையான ஒரு குரலை வச்சு அவங்க கதை சொல்லியிருக்காங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது, கேளுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் யோகாஸ்ரீ. சின்னரகளி நகராட்சி தொடக்கப்பள்ளி நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். கதை சொல்ல போகிறேன். ஒரு அழகான கிராமம். அங்க ஒரு ஊர் தலைவர் இருந்தாங்க. அந்த ஊர் தலைவர், நான் ரொம்ப நாளா இங்க ஊர் தலைவரா இருந்துட்டேன். இதுக்கு மேல நானே இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதனால இந்த ஊர்ல உள்ள 2 பெண்கள் ஊர் தலைவியா ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுல யாரு சிறப்பு வாய்ந்தவரோ அவங்கள ஊர் தலைவியா தேர்ந்தெடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப 2 பேரா பிரிஞ்சுட்டாங்க. ஒருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, சிறந்த ஊர் தலைவி மாதவிதான் அப்படின்னு சில பேர் பிரிஞ்சாங்க. சில பேர் சிறந்த ஊர் தலைவி சந்தியாதான் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சுட்டாங்க. அப்ப ஊர் தலைவர் சொன்னாரு, சரி 2 பேர் இடத்திலுமே சமமான அளவு இருக்கு கூட்டம். இப்ப யாரு மக்களோட வளர்ச்சிய முன்னேற்றீங்க, மக்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கீங்க, யாரு எல்லாருக்கும் உதவி பண்றீங்க, அவங்க தான் சிறந்த ஊர் தலைவியா ஆக முடியும். இப்ப உங்களோட பணியை நீங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப மாதவி என்ன பண்ணனா, அங்க உள்ள ஊர் மக்களுக்கெல்லாம் தினமும் பணம் கொடுத்தா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா. என்னன்னா அவங்க ஊர்ல ஒரு பெரிய தொலைக்காட்சி ஆட்டம் வாங்கி வச்சு யாருனாலும் நீங்க படம் பார்க்கலாம், அது மாதிரிலாம் கொண்டுட்டு வந்தா மாதவி. அப்ப ஊர்ல உள்ளவங்க எல்லாம் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா, நான் உங்களுக்கு பணம் தரேன், ஆனா நீங்க எனக்கு என்னதான் நீங்க ஊர் தலைவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி வச்சா. நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணாலும் பணம் நான் தருவேன் அப்படின்னு மாதவி சொன்னேன். அங்கெல்லாம் கண்டிப்பாமா, நாங்க எப்பனாலும் எங்களுக்கு கேட்டோன்னே நீ தரேன்னு சொல்ற, இது எங்களுக்கு தான், இதாங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க அதுக்கூட ஊர் மக்கள்லாம் பேசிக்கிட்டாங்க. நல்ல வேலை, இந்த மாதவி எல்லாருக்கும் நிறைய பண்ணிட்டு இருக்கா. என்னன்னா பணம் எல்லாம் கிடைக்குது. என்னன்னா நாம நான் உழைக்கவும் தேவையில்ல, முன்னாடி கஷ்டப்பட்டு நம்மளுக்கு ஒரு களைப்பை போகிறதுக்கு டிவியும் இருக்கு, நம்ம அதெல்லாம் பார்த்துக்கிட்டு மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சந்தியா என்ன பண்ணனா, அங்க ஊர்ல உள்ள மக்களுக்கெல்லாம் கல்வியில பின்தங்கப்பட்டவங்க, ஏழை எளிய மக்கள் போன்றவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணா. அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அதெல்லாம் பண்ணி கொடுத்தா. உங்களுக்கு என்ன பண்ண தெரியும், கணவரால் கைவிடப்பட்டவங்க போன்றவங்களுக்கெல்லாம் அவங்க தன்னால முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ண தெரியுமோ நீங்க இங்க பண்ணலாம், அதுக்கான பணமும் உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா எங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. உங்களுக்கு ஏதாவது பள்ளி படிக்க வைக்க முடியல அப்படின்னா நாங்க ஒரு பள்ளி எடுத்துட்டு வரோம், அதுல உங்க குழந்தைகளை நீங்க படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஊர் மக்களுக்கு ஒரே சந்தோஷமா ஆயிடுச்சு. நம்மளால நம்ம குழந்தைங்களுக்கு அது பண்ண முடியல. இப்ப நம்ம குழந்தைங்க நம்மளால பேச முடியாதுன்னு சொன்னாங்க. பணம் கட்டினால பேசுற மாதிரிலாம் இருக்கு. அதனால நம்ம குழந்தைங்களை பேச வைக்கிற மாதிரிலாம் சில பெற்றோர்கள் கேட்டாங்க. அப்ப சந்தியாவும் சரி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒத்துக்கிட்டா. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கத்து கொடுத்தா. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்காக குடிநீர் வசதி இல்லாதவங்களுக்கு குடிநீர் வசதி போன்றவெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. மின்சாரம் இல்லாதவங்களுக்கு மின்சார வசதி போன்றவெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இதே மாதிரியே அவங்க 2 பேரோட வேலையும் தொடர்ந்து சிறந்ததா செய்யப்பட்டுட்டு இருந்துச்சு. அப்போ ஊர் தலைவர் பார்த்தாரு,
யாரும் சிறந்தவங்களும் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருந்தார். சரி, நம்ம என்ன பண்ணலாம், மாடுகளை கடைக்கு போய் அங்க போய் நம்ம ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு வரலாம், மாதவியோட தாத்தா மாதிரி வேஷம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேஷம் போட்டுட்டு வர்றாரு. அப்ப வந்து மாதவி வந்துட்டு இருக்கா. அப்ப வந்து மாதவியோட தாத்தா ஒரு வேஷம் போட்டு இருந்ததுனால இவர் கேட்டாரு, மாதவி மாதவி கொஞ்சம் தண்ணி கொடுமா, எனக்கு தாங்க எடுக்குதுமா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு மாதவி சொன்னா, வெய் தாத்தா, தண்ணி தானே, வெய் மோந்துக்கோங்க தாத்தா, இது வரையும் உங்களால பண்ண முடியாது, பக்கத்து ஒரு என்ன ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்தா என்ன அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா வந்து திட்டிட்டு மாதவி போறா. அப்ப வந்து மாதவியோட பாட்டியும் நம்ம அவங்க தான் நினைச்சுக்கிட்டு மாதவி சொன்னாங்க, பெரியவங்கள்ட்ட இப்படியா மாதவி பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. போங்க பாட்டி, எனக்கு நிறைய வேலை இருக்கலாம், பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதவியும் போனான். அப்ப வந்து சந்தி அந்த வழியா வந்துட்டு இருந்தா. அப்ப வந்து மாதவியோட தாத்தா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா. ஏன் தாத்தா உட்கார்ந்து இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது தேவையா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு என்னால எந்திரிக்க முடியலம்மா, காலில் வேற அடிபட்டு இருக்குமா, நடந்து தடுக்கி விழுந்துட்டேன், அதனால கொஞ்சோண்டு தண்ணி மோந்துட்டு வரியாமா அப்படின்னு கேட்டேன். சரிங்க தாத்தா, தண்ணி மோந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தண்ணி மோந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க களைவை போக்க சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஏன் தாத்தா நீங்க வெளியே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்லம்மா இந்த மாதவி என்னை திட்டிட்டு போய் நின்னானா, நான் அதனாலதான் வெளில வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கொடுத்துட்டு வந்தான். அப்ப வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு நல்லா இருந்துச்சு. அப்ப வந்து ஊர் தலைவரும் செய்தி அறிவிக்க சொன்னாரு, அது மாதிரி அறிவிச்சிட்டாங்க. அப்ப வந்து ஊர் தலைவர் சொல்லாரு, எல்லாம் நல்லா ரெடி ஆயிட்டு போல இருக்கு, யார் யார் பண்ணாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னார். அப்ப வந்து அந்த ஊர்ல வந்து 60 பேர் இருந்தாங்க. அப்ப வந்து 40 பேர் போல அங்க போயிட்டாங்க மாதவிக்கு. மீதி உள்ள 20 பேர் மட்டும்தான் சந்தியாவுக்கு நின்னாங்க. அப்ப வந்து ஊர் தலைவர் சொன்னார், என்னது வரும்போது பாதிக்கு பாதி சமமா இருந்துச்சே, 1-2 வேணா கூட இருந்திருக்கும் யாருக்காது, இப்ப என்ன இப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னாரு. என்ன ஃபர்ஸ்ட் மாதவி கூட்டத்துல அதிகமா இருக்கீங்க, சரி மாதவி கூட்டத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறதுக்கு, மாதவி எங்களுக்காக பணம் கொடுத்தா, என்னன்னா நாங்க வந்து இப்ப உழைக்க தேவையில்ல, கஷ்டப்பட்டு நாங்க உழைக்க தேவையில்ல, நாங்க சந்தோஷமா இருப்போம், அதுக்கப்புறம் எங்களுக்கு களைப்பு போகிறது நாங்க எப்போனாலும் வந்து படம் பார்த்துக்குவோம், எங்களுக்கு ஏதாவது உதவினா நாங்க உங்கள்கிட்ட உடனே வந்து கேட்டுக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி சரி அப்படின்னு ஊர் தலைவர் சொல்லிட்டு அடுத்தது சந்தியா கூட்டத்துல கேட்டு, என்னது சந்தியா கூட்டத்துல இவ்வளவு பேர் இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நீங்க மட்டும் அவங்களுக்கு போல பணம் கொடுக்குறாங்க அப்படி சொன்னதுக்கு, அதுக்கு ஒரு பாட்டி சொன்னாங்க, மாதவியோட பாட்டி. அவங்க சொன்னாங்க, ஏமா நீங்க தானே மாதவியோட பாட்டி தானே, ஏன் மாதவி பக்கம் போய் நிக்கல அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைங்க ஐயா, மாதவி வந்து அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ணல, இன்னும் மாதவிக்கு வந்து வீட்டுல எப்படி நடந்து கூட தெரியல, ஏன்னா அவ திட்டினா அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. அப்ப வந்து நீங்க எதுக்காக இப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்னன்னா எல்லாருக்கும் கைத்தொழில் கத்து கொடுக்குறா, யாரு யாரு கணவரால கைவிடப்பட்டவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு தேவையான தெரிஞ்ச தொழில்கள்லாம் பண்ண வச்சு அதுக்கான பணத்தை கொடுக்குறா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி இருக்க விரும்புறாங்களோ அதே மாதிரியே இருக்க சொல்லி கொடுத்து குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நீரின்றி அமையாத உலகுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு, அதை இவங்க தான் பின்பற்றாங்க. என்னால நீரை இல்லைன்னா வேற எப்படி வாழ முடியும், அதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து மின்சார வசதி அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. குழந்தைகள் விரும்புற மாதிரி யாரால பணம் கட்ட முடியாதோ அவங்களுக்கு வந்து அவங்க பள்ளி மாதிரி நடத்தி அதுல வந்து அவங்கள சேர்த்து வச்சு அவங்களுக்கு பிடிச்சதை பண்ண மாதிரி வச்செல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இதனால எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மாரியோட பாட்டி சொன்னாங்க. நிறைய பேர் இதே மாதிரியே சொன்னாங்க, என்னோட இப்படி வாழ்க்கையில மாறி இருக்கு, அது மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. ஊர் தலைவர் சொன்னாரு, சரி சரி மாதவியோட கருத்து நல்லா தான் இருக்கு, ஆனாலும் சந்தியாவோட முயற்சி ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
அவர் சொன்னாரு, இதுல நிறைய பேர் இருக்கனால என்னால எதுவும் சொல்ல முடியாது, நானே சொல்லிடவா, 5 நிமிஷம் கழிச்சு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதே தாத்தா மாதிரி வந்தாரு. அப்ப வந்து சொன்னாரு, நான் வந்து மாதவியோட தாத்தாவு, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? மாதவி, நான் உன் தாத்தா மாதிரி தானே இருக்கேன் அப்படிங்கிற. அவளும் ஆமா நம்ம தாத்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாக்குறான். அப்ப வந்து அவர் சொன்னாரு, நான் உன் தாத்தா மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்தேன், நீ வந்து வீட்டுல வந்து வரவங்களுக்கு உபசரிக்கிறியா, தண்ணி வந்து கொடுக்குறியா, உன் வேலைதான் முக்கியம் நீ நினைச்சிட்டு போறியா, அதெல்லாம் நான் கண்டறிஞ்சேன். ஆனா அவங்க தாத்தா இல்ல சந்தியாவுக்கு. ஆனாலும் சந்தியா வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணிருக்கா, எல்லாருமே ஒன்னா பார்த்திருக்கா, அதனால சந்தியா தான் சிறந்த ஊர் தலைவி ஆவா அப்படின்னு சொன்னாரு. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம எல்லார்ட்டையுமே அன்பாவும் நடந்துக்கணும். திருடோட தான் நம்மளால வாழ முடியும்னு நினைக்க கூடாது. நம்மளுக்கு தேவையானது கல்வியும் கைத்தொழிலும் தான். அதை பண்ணி நம்ம முன்னேற பார்க்கணும். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து பணத்துக்காக ஆசைப்படக்கூடாது, நம்ம கல்விக்காக ஆசைப்படணும், கைத்தொழிலுக்காக ஆசைப்படணும் என்பதை இந்த கதை மூலம் அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நம்ம யோகாஸ்ரீ எப்பயும் போல ரொம்ப அற்புதமாக கலக்கிட்டாங்க. அவங்க ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு மனத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். அவங்க மேலும் மேலும் கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் யார் கதை சொல்றான்னு கேட்போம். வாங்க. அயலின் நட்டாலியாவும் இப்போ ரயானும் வந்து இப்போ சேர்ந்து ஒரு ஜப்பானீஸ் சாங் பாட போகிறாங்க. அது ரொம்ப அற்புதமாக இருக்கும், கேளுங்க. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எனக்கு அந்த பாஷை தெரியலனாலும் அது அந்த ஸ்லாங்கு, ரொம்ப குட்டி குழந்தைகளின் வாய்ஸு ரொம்ப அற்புதமாக இருந்தது. அவங்க கதையும் சொல்லியிருந்தாங்க, அதையும் கேளுங்க. வாங்க நம்ம அவங்க சாங் பாடினதை கேட்போம். உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் அயலின் நட்டாலியா. இப்போ பாட போகிற இது பேர் ஒரு ஜாப்பனீஸ் சாங். உன் பேர் சொல்லு. என் பேர் ரயன் நத்தானியல். அண்ட் நான் வந்து வேளச்சேரியிலேருந்து பேசுகிறேன். பாடுங்க சார். இப்போ பாடுங்க ரெண்டு பேரும். ஒய்து 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 வாண்டா பாண்டா ஒய்தே 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 உசாக்கி உசாக்கி ஒய்து 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 கோலா கோலா பாண்டா உசாக்கி 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 கோலா யட்டா. நம்ம அயலின் நட்டாலியாவும் ரயானும் அவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப அற்புதமாக பாட்டு பாடியிருந்தாங்களே. அவங்க யார் அப்படின்னா, அவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தங்கச்சி, அதாவது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்புறம் வந்து சிஸ்டர் அவங்க வந்து ரொம்ப அற்புதமாக பாட்டு பாடியிருந்தாங்க. அண்ணனும் தங்கச்சியும் ரொம்ப அற்புதமாக பாட்டு பாடியிருந்தாங்க. ஜப்பானீஸ் சாங், அதுவும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து பாடியிருப்பாங்க போல இருக்கு. அவ்வளோ அற்புதமாக இருந்தது. புரியாத பாஷைனாலும் அந்த ரைமிங் நல்லா இருக்குன்னு நான் இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருப்பேன். அது உங்களுக்கு ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் உங்களோட ரயானுக்கும் அப்புறம் அயலின் நட்டாலியாக்கும். சரி வாங்க நெக்ஸ்ட் யாருக்கு அது சொல்கிறான்னு கேட்போம். ஓகே கைஸ், இந்த எபிசோட் முடியுது. எனக்கு இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த கமெண்ட்டில் தெரிவிங்க. இப்போது நான் வந்து இந்த எபிசோடை முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த கதை இவங்க சொன்ன எல்லா கதையும் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நாங்கள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ப்ளூ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் யாரெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை பிடிச்சிருக்கு ஆனாலும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு அப்படின்னா ரெட் ஹார்ட் வித் ப்ளூ ஹார்ட் கொடுங்க. இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுன்னா ப்ளூ ஹார்ட் வித் பிளாக் ஹார்ட் கொடுங்க. பார்ப்போம், எனக்கு பிடிச்சிருக்கு பட் இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த மாதிரி பார்ப்போம் யார் யார் என்னென்ன கொடுக்குறீங்க அப்படின்னு. அப்புறம் இந்த எபிசோடை முடிச்சிருவோம், அவ்வளோதான். ஓகே. திருமதி அமலா தோமஸ் நினைப்படைப்பாளிகள் 2026 பெருமிடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல். இதை தொகுத்து வழங்குவது நானுங்கள் ஸ்ருதி கீர்த்தி. இது எபிசோட் நம்பர் 85. நன்றி, வணக்கம்.